ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பாஸ் டைரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பேச்சுலர் ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கறி தான். இதுக்கு வந்து நான் கிங் ஃபிஷ்ஷோடைய ஹெட்டை மட்டும் வச்சு நான் குக் பண்ண போகிறேன். வாங்க ஈஸியாக எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளி எடுத்து நல்லா வதக்கிட்டு அதை வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுருவேன். அது செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு ஆயில் போட்டு தாளிக்கிறதுக்கு நார்மலாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டுட்டு, காஞ்ச மிளகாலாம் போட்டுட்டு, சின்ன வெங்காயத்தை வந்து நான் குட்டி குட்டியாக சாப்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் போட்டு இது நல்லா வதங்கின பிறகு பூண்டும் மிளகும் நல்லா இடித்து வச்சுருக்கேன். என்ன சொல்கிறது, இந்த பேச்சுலர் ரூமில் வந்து எல்லா ரூம்லேயுமே ஒருத்தன் இருப்பான், எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டான் இல்லையா? அந்தமாரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து நான் இந்தமாரி சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் கொடுத்து உரிக்க சொல்லிடுறது, இதையாவது செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை முடிக்கிறதுக்குள்ளேயே 1 ஹவர் ஆகிடும், அதுதான் கஷ்டம். ஸோ இதை வந்து நான் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து உரித்து வச்சு இது நல்லா இடித்து உள்ளே போட்டிருக்கேன். இது ரெண்டுமே வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அந்த வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி வச்சு இந்த பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிட்டு, அதே மிக்ஸி ஜாரை வந்து வாஷ் பண்ணி அந்த வாட்டரையும் அதிலே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போன பிறகு மசாலா தூள் ஆட் பண்ணணும். ஓகேவா? மசாலா தூள் இது என்னன்னாக்கா, இது வந்து வீட்டிலேருந்து வந்த மசாலா தூள் தான். நம்ம அந்த மில்லுலலாம் கொடுத்து அரைப்பாங்க, அம்மா ஸ்டைலில் அரைச்சி வரும் இல்லையா, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு 5 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இதை விட பெஸ்ட்டு மசாலா எங்கேயுமே கிடைக்காது. ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லும் அந்த மசாலா ஸ்மெல்லும் போகணும். அது போன பிறகு புளியை வந்து நான் ஓரளவுக்கு எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை எடுத்து நல்லா தண்ணியில் கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி புளித்தண்ணியும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நமக்கு தேவையான அளவு எவ்வளவோ அந்த அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு நீங்கள் வந்து பார்த்துட்டு போட்டுக்கோங்க. நான் ஃபிஷ்ஷை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அந்த ஃபிஷ்ஷோட மண்டையை அதை எடுத்து அந்த குழம்புலேயே போட்டு, அப்போது நீங்கள் கரெக்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதை ஃபைனல் டேஸ்ட்டாக பார்த்துட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஓரளவுக்கு சிம்மில் வச்சு கொதிச்சா போதும். ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க, மீன் உடஞ்சி முள்ளெல்லாம் வந்து குழம்புல இறங்கிடுச்சுனாக்கா அது நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஸோ ஓரளவுக்கு 5 to 7 மினிட்ஸ் அந்த மாதிரி வச்சு கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்ம எதிர்பார்த்த பேச்சுலர் ஸ்டைல் ஃபிஷ் கறி ரெடி. சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்துச்சினாக்கா இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சொந்தம் தொடர ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்ப்போம்.